இந்த 150 கோடி முஸ்லிம்களில் அதுல எத்தனை பிரிவுகள் உண்டு? தர்காக்கு போறவங்க இருக்கிறாங்க, ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பித்அத் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் கடந்து அன்றைய நாளில் அவர்கள் கொள்கை விடயத்தில் நாங்கள் இதைத்தான் செய்வோம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையைத்தான் பின்பற்றுவோம் என்று அரபுகள் மிக உருக்கமாக கவனமாக இருந்தார்கள். எந்த ஒரு விலங்காவது எந்த ஒரு உயிர் பிராணியாவது உணவை சுமந்துட்டு போகுதா? இல்லையே. பிரச்சனைகள் அழிவுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டில் ஏற்பட்டது மட்டுமல்ல, இன்னும் பல நாடுகளில் மிகப்பெரிய அழிவுகளும் சேதங்களும் படைப்பாளன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகள் நிறைய சோதனைகள் வேதனைகள் வரும் என்பதை அல்லாஹ் இந்த பூமிக்கு மழை நீர் கண்டிப்பாக தேவை. எதற்காக நமக்கு தந்திருக்கின்றான்? கடலிலே உறிஞ்சப்பட்ட காற்றினால் சுழற்சி எடுக்கப்பட்ட அந்த மழை நீர், அந்த கடல் நீர் மீண்டும் மேகத்தின் ஊடாக வந்து பூமிக்கே வருகிறது. 2 கண் பார்வையும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பார்களே. ஒரு தாய் ஒரு சகோதரி தன்னுடைய குழந்தையை பெறக்கூடிய நேரத்தில் நாம கற்பனை பண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக அவனுக்கு விருப்பமான அவனது மாளிகையிலே நன்மைகளை எதிர்பார்த்த வண்ணமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு விடயங்கள் நினைவுபடுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மனிதன் மறக்கக்கூடியவன். தன்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை மறந்து விடுவானோ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நினைவுபடுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் பல பிரச்சனைகள் அழிவுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டில் ஏற்பட்டது மட்டுமல்ல, இன்னும் பல நாடுகளில் மிகப்பெரிய அழிவுகளும் சேதங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது பற்றியெல்லாம் நிறைய பேசப்பட்டிருக்கும். கடந்த வாரங்களில் ஜும்மாக்களில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும், நினைவுபடுத்தப்பட்டிருக்கும். இன்றைய உரையில் நாம் பார்க்க இருப்பது படைப்பாளன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகள் நிஅமத்துகள் பற்றி, எந்த அளவுக்கு நிஅமத்துக்களை வழங்கி இருக்கின்றான், அதற்காக வேண்டி அவன் எதை எதிர்பார்க்கின்றான், அந்த நிஅமத்துக்களுக்கு நாம் ஏதாவது நன்றி செலுத்துகின்றோமா? அப்படி நன்றி செலுத்த தவறினால் எந்த நிஅமத்துக்களை இந்த அடியான் அனுபவிக்கின்றானோ அதே நிஅமத்துக்கள் மூலமாகவே சோதனைகள் வேதனைகள் வரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபித்திருக்கின்றான் என்பதை இந்த உரையில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த சில நாட்களாக, வாரங்கள் என்று கூட சொல்லலாம் அல்லது மாதம் என்று கூட சொல்லலாம், மழையை காணவில்லை. மழையை எதிர்பார்த்த வண்ணமாக மக்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தோம். ஏனென்றால் மழை ஒரு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நிஅமத். அது இந்த மழையை பொறுத்தவரையில் இந்த பூமியிலே நீர் இல்லை என்று சொன்னால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. மனிதன் மட்டுமல்ல, எந்த ஒரு உயிரினமும் இந்த பூமியிலே வாழ முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கக்கூடியதான் இந்த மழை நீர். திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும், அதிகமான இடங்களில் மழை நீரை பற்றித்தான் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏன் சொல்கின்றான்? இந்த பூமிக்கு மழை நீர் கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். 14வது அத்தியாயத்துடைய 32வது வசனம் என்ன சொல்கின்றான் ரப்புல் ஆலமீன்? அல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الأنهار. படைப்பாளன் என்ன சொல்கின்றான் என்பார்களே,
அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான், வேற யாரும் படைக்கல. வேற எந்த ஒரு படைப்பாளனும் படைக்கவில்லை அல்லாஹுவை தவிர. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். அவனே வானத்தில் இருந்து மழையை பொழிவிக்கின்றான். அதன் மூலமாக உங்களுக்கு பல ஆகாரங்களை, கனிவர்க்கங்களை வெளிப்படுத்துகின்றான். நாம் உண்ணக்கூடிய உணவு, தானியங்கள் அத்தனையும் மழை நீர் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, நீங்கள் பயணிப்பதற்காக கடலிலே கப்பலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து தந்து நமக்காக வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலிலே கப்பல் செல்வதற்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஆறுகளையும் கால்வாய்களையும் நாம் விரும்பியவாறு ஓடுவதற்கும் செய்திருக்கின்றான். எதற்காக செய்திருக்கின்றான் என்பது, எதற்காக நமக்கு தந்திருக்கின்றான்? அல்லாஹ் எதிர்பார்ப்பது, படைப்பாளன் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்பது, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அவ்வளவு. எனக்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், எனக்கு நீங்கள் பயப்பட வேண்டும், நான் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை, கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவ்வளவுதான். இந்த மழை நீரை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், மழை நீர் இல்லை என்று சொன்னாலும் கஷ்டம், மழை அதிகமானாலும் மிகப்பெரிய சேதாரம், அழிவுகள் வரும். பின்னால் இரண்டாவது உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம் என்னென்ன நியாமத்துக்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு அழிவுகளையும் சேதாரங்களையும் ஏற்படுத்துகின்றான் என்பதை பார்ப்போம். அடுத்ததாக நாம் ஏற்கனவே பார்த்தோம், மழை நீருடைய மிகப்பெரிய ஒரு பெருமதியை பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால், இன்னும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால், 2/3 பகுதி பூமியினுடைய நிலப்பரப்பில் கடலாக இருக்கிறது. ஏன் கடலாக இருக்கிறது? எதற்காக ரப்புல் ஆலமீன் கடலை படைத்தான்? இந்த சூரியனுடைய வெப்பம் இந்த பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் கடல் நீர் பரப்பு அதிகமாக இருக்கும் போது அது குளிர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, மழை நீரை பொறுத்தவரையில் அது சுழற்சி முறையில் தான் வருகிறது. எப்படி வருகிறது? கடலிலே உறிஞ்சப்பட்ட காற்றினால் சுழற்சி எடுக்கப்பட்ட அந்த மழை நீர், அந்த கடல் நீர் மீண்டும் மேகத்தின் ஊடாக வந்து பூமிக்கே வருகிறது. சுழற்சி மூலமாகத்தான் வருகிறது. மழை நீர் ஒரு சுழற்சி முறை. எவ்வளவு பெரிய அழகான அற்புதமான படைப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு கண்முன்னே காட்டிக் கொண்டு இருக்கின்றார் பாருங்க. அதையும் தாண்டி இந்த உலகத்திலே நாம் எதை பார்ப்பதாக இருந்தாலும் அன்பானவர்களே, கண் இல்லை என்று சொன்னால் பார்க்கவே முடியாது. கண் எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கண் மிக முக்கியம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு கை இல்லை என்று சொன்னால் அது பெருமதியே நமக்கு பிறகு தெரியும். ஒரு கை இல்லை என்று சொன்னாலும் நாம் எப்படியோ தட்டு தடுமாறி போயிடுவோம். ஒரு கால் இல்லை என்று சொன்னாலும் தட்டு தடுமாறி போயிடுவோம். ஆனால் 2 கண் பார்வையும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பார்களே, இந்த உலகத்தில் வாழ்வதே கஷ்டமாயிருக்கு. இன்னொருடைய முழுமையான உதவி நமக்கு தேவை. அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு செவிப்புலன் கேட்கவில்லை. அவனால் செவியின் மூலமாக எந்த ஒரு சப்தத்தையும் கேட்க முடியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்திலே என்ன நடக்கிறது என்று அவனுக்கு கேட்காது. எது நடக்கிறது, எந்த குரல் இனிமையாக இருக்கிறது, அல்லது அழைக்கக்கூடியது யார் அழைப்பது, ஒன்றுமே தெரியாது. அசைவை வைத்துத்தான் அவன் யூகிக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் நமக்கு தெளிவாக துல்லியமாக சொல்லி காட்டுகிறார். எதற்காக சொல்கின்றார்? இதெல்லாம் என்னுடைய நியாமத்துக்கள் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், என்னுடைய நியாமத் அடியார்களே, இந்த நியாமத்துக்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சொல்கின்றார். 16வது அத்தியாயத்துடைய 78வது வசனம், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபிதா லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் ஒன்றையுமே அறியாத நிலையில் இருந்தீர்கள். எங்க இருந்தோம்? தாயினுடைய கருவறைக்குள் இருந்தோம். யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது நினைவில் உண்டா அன்பார்ந்தவர்களே? நாம் எல்லாம் தாயினுடைய கருவறைக்குள்ள இருந்தோம். நினைப்பு உண்டா? இல்ல. ஆனா இன்னொரு சகோதரி, ஒரு குழந்தையை பெறக்கூடிய நேரத்தில் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. எப்படி? இது போன்றுதான் நாம் இருந்திருப்போம். வருதா இல்லையா? ஒரு தாய், ஒரு சகோதரி தன்னுடைய குழந்தையை பெறக்கூடிய நேரத்தில் நாம கற்பனை பண்ணி பார்க்கிறோம், இப்படித்தானே நாம இருந்திருப்போம். அந்த என்ன வருதா இல்லையா? இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். எப்படி சொல்கின்றார்? ஒன்றையுமே நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய தாய்மார்களின் வயிற்றில் இருந்து வெளிப்படுத்தது நான் தான்.
வெளியாக்கியது நான் தான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், அல்லாஹ் தான் உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் அறிவையும் கொடுத்தவன் அவன்தான். செவி மட்டுமல்ல, கண் மட்டுமல்ல, உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு பாருங்க, நல்லது கெட்டது, அதையும் தந்தது அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கின்றார். இதற்கு நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களா? எதை கேட்கிறான், எதை எதிர்பார்க்கிறார் என்பார்களே? என்னோட கூட வந்து நீங்கள்லாம் விவசாயம் செய்யணும், எனக்காக வேண்டி நீங்க எதையாவது செய்யுங்கன்னு சொல்றானா? எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள். அதற்காக வேண்டி 24 மணித்தியாலமும் இந்த பள்ளியிலே வந்து சஜதாவிலே கிடந்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இடத்திலாவது சொல்லி இருக்கின்றானா? இல்லையே. வாங்கி கேட்டா வாங்க, ஜமாத்தோட தொழுவிட்டு போங்க. நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் தூதர் வழிகாட்டி இருக்கிற அந்த நினைப்போடு, அந்த விக்கரோடு நீங்க செய்யுங்க. அதுதான் என்னை நினைக்கக்கூடியது. அன்பானவர்களே, கண் பார்வை இல்லை என்று சொன்னால், செவிப்புலன் இல்லை என்று சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத்தை அவன் இழந்து விடுவானாக இருந்தால் அதை விட கஷ்டம் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், இப்ப நாம எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், எல்லோருமே முஸ்லிம்களாக இருக்கணும். முஸ்லிம்களிலும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கணக்கெடுப்பின்படி, சற்று முன்னர் வந்த கணக்கெடுப்பு, அதாவது சில காலங்களுக்கு முன்னர் வந்த கணக்கெடுப்பை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போது அது கூடி இருக்கலாம். 700 கோடி மக்களில் 150 கோடி மக்கள் முஸ்லிம்கள். எப்படி? 700 கோடி மக்கள், 150 கோடி மக்கள் முஸ்லிம்கள். இந்த 150 கோடி முஸ்லிம்களில் அதுல எத்தனை பிரிவுகள் உண்டு? தர்காக்கு போறவங்க இருக்கிறாங்க, ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பித்அத் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் கடந்து எங்களுக்கு தேவை, எந்த வேதத்தை இந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று அனுப்பினாயோ அந்த வேதமும் அந்த தூதர் சொன்னதும் எங்களுக்கு முக்கியம். அந்த அடிப்படையில் தான் நாம இருக்கிறோம். எந்த பித்அத்தும் வேணாம், எந்த ஷிர்க்கும் வேணாம். இதற்காக வேண்டியாவது நாம நன்றி செலுத்தக்கூடாதா? 700 கோடி மக்கள், 150 கோடி, 150 கோடியிலும் ஏகத்துவ கொள்கையை, சத்தியத்தை உரிய முறைப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியின் பிரகாரம் திருமறை குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய அந்த சமுதாயமாக நாம இருக்கிறோமே, அதுக்கு கூட நாம நன்றி செலுத்தக்கூடாதா? 10வது அத்தியாயத்துடைய 100வது வசனம் புரட்டி பாருங்க. வமா கான லினஃப்ஸின் அன் துமின இல்லா பிஇஸ்னில்லாஹ். என்ன சொல்கின்றார் ரப்பல் ஆலமீன்? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நீங்கள் மூமினாக முடியாது. நாம யாராவது கேட்டு இருக்கின்றோமா அன்பார்ந்தவர்களே? என்ன முஸ்லீமாக்குன்னு கேட்டோமா? நான் ஒரு மூமினாக இருக்க வேண்டும் என்று கேட்டோமா? இல்லையே. நாம கேட்காமலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் வைத்திருக்கின்றானே, அதற்காக நன்றி செலுத்தக்கூடாதா? அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விடயமாக சொல்லி காட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே. நாம எல்லோரும் ஏதோ ஒரு வாகனத்துல வந்திருப்போம். கொஞ்சம் தூரத்தில் உள்ளாக்க பைசைக்கிள் வந்திருப்போம், மோட்டார் பைக்ல வந்திருப்போம், ஆட்டோவில் வந்திருப்போம், ஏதோ ஒரு வாகனத்தில் வந்திருப்போம். இது யார் தந்தது? இது யாருடைய நியாமத் அன்பார்ந்தவர்களே? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கோவரு கழுதை, குதிரை, கழுதை, இந்த மூன்றையும் தவிர எந்த ஒரு வாகனமும் அவருடைய காலத்தில் இல்லை. குதிரை, கோவரு கழுதை, கழுதை, இதை வச்சுதான் அவங்க பயணம் பண்ணாங்க. 500 கிலோமீட்டர், 500 மைல்கள் எல்லாம் கடந்து, அதையும் தாண்டி கடந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களும் நீண்ட தூர பயணம் இதன் மூலமாக தான் போனாங்க. ஆனால் ஒரு மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் மின்னல் வேகத்தில் போகக்கூடிய நாம், அந்த விமானம், அந்த வாகனம், அதெல்லாம் யார் தந்தது அன்பார்ந்தவர்களே? நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாம தான் உற்பத்தி செஞ்சோம். கண்டிப்பாக இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் 16வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லக்கூடியதே உங்களுக்கு டவுட்டாக இருந்தா, சந்தேகமா இருந்தா புரட்டி பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் அன்பார்ந்தவர்களே, வல் கைல வல் பிஆல வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனத்தன் வ யஹ்லுகு மா லா தஅலமூன். குதிரை, கோவரி, கழுதை, கழுதை ஆகியவற்றை நீங்கள் ஏறி செல்வதற்காக உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆக்கியிருக்கின்றார்.
அப்படி சொல்லிவிட்டு சொல்கின்றான், வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைப்பான். எப்ப சொன்னது? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக. நீங்கள் அறியாதவற்றையும் படைப்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்ப நம்முடைய பார்வையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை, கோவரி, கழுதை தான் இருந்தது. நீங்கள் அறியாதவற்றையும் படைப்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்ப பார்த்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் பார்க்க இருக்கின்றோம், அத்தனை வாகனமும் ரப்புல் ஆலமீன் படைக்கின்றார். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒன்றை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அரபு நாட்டில் முதலாவதாக வாகனம் வந்து இறக்குறாங்க. மோட்டார் வாகனம் வந்து இறங்கிய உடனே இப்ப அந்த மக்கள் வந்து அந்த நாளில் மிகப்பெரிய கொள்கைவாதிகளாக இருந்தார். கொள்கைன்னு சொன்னா எப்படி? மார்க்கத்தில் உறுதி. இப்ப நாம முந்தைய காலங்கள்ல கடவுள் எதுன்னு தெரியாம இருந்த மக்கள் உண்டு, அது வேறு பிரச்சனை. யாருக்கு வணங்க வேண்டும், யாரை வணங்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் மாற்றத்தில் கடவுளுக்கு யார் கடவுள் என்று தெரியாமல் 2 பேருக்கும் வழிபட்ட மக்களும் உண்டு. ஆனால் அன்றைய நாளில் அவர்கள் கொள்கை விடயத்தில் நாங்கள் இதைத்தான் செய்வோம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையைத்தான் பின்பற்றுவோம் என்று அரபுகள் மிக உருக்கமாக கவனமாக இருந்தார்கள். இன்று தலைகீழாக நடந்து கொண்டு ஆட்சி அதிகாரங்கள் தலைகீழாக நடந்து கொண்டு பார் சுரக்கின்றார்கள், திரைப்பட விழாக்கள் நடக்குது, பார்க்கிறோமா இல்லையா? அதனால்தான் இந்த அழிவுகள் வருகிறது. என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக, வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக எதெல்லாம் நடைபெறுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக சோதனைகள், வேதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கு. மோட்டார் வந்து இறங்கின உடனே மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வந்து, இதெல்லாம் விதத்தா இருக்கும், இதுல எப்படி இப்ப போறது, நாம இதுல எப்படி பயணிப்பது என்ற ஒரு டவுட், சந்தேகம் வந்தது. வந்த உடனே என்ன பிரச்சனை, முத்தவாட்டம் போகணும், உலமாக்கள் தான் போகணும். வராங்க, வந்து கேட்டாங்க, இப்படி ஒரு வாகனம் வந்திருக்கு, இதுல நாம போகலாமா, வழிகாட்டுதல் இருக்குதா, திருமறை குர்ஆன் ஏதாவது சொல்லுதா, தேடுங்க. மார்க்க அறிஞர்கள் தேடி வச்ச காரணம் என்ன தெரியுமா? தேடி வச்ச வசனம் எது தெரியுமா? இப்ப நாம சொன்னதுதான். குதிரை, கோவரு, கழுதை இதெல்லாம் உங்களுக்கு அலங்காரமும் பயணிப்பதற்காக நாம் படித்திருக்கின்றோம். நீங்கள் அறியாதவற்றையும் நாம் படைப்போம் என்று சொன்னார்களே, அதை சொன்ன உடனே மக்களுக்கு விளங்கிட்டு, இது அல்லாஹ்வுடைய படைப்பு, இது விதத்தும் இல்லை, ஷிர்க்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு அதுல கையடிச்சாங்க, அதை கொண்டு போனாங்க அந்த வாகனத்தை. இதுல இருந்து என்ன புரிகிறது அன்பார்ந்தவர்களே? நாம் அறியாத விதத்தில் நமக்கு எவ்வளவு நியமத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொரிந்து கொண்டிருக்கின்றார். ஆனா நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய சிந்தனைக்கு அதை போட்டு பார்க்கிறதே கிடையாது. ஏன்? அந்த அளவுக்கு பிஸி. தொடர்ந்து நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? அழியக்கூடிய துன்யாவுக்காக வேண்டி ஃபுல் முயற்சி எடுக்கிறோம், தொடர்ச்சியான முயற்சி, இரவு பகலாக முயற்சி. ஆனா எதுவுமே கொண்டு போறது இல்லையே. ஏதாவது கொண்டு போறோமா? இல்ல. தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி யாரெல்லாம் முழுமையாக உழைக்கின்றார்களோ, துன்யாவோடு சேர்த்து அதையும் முக்கியத்துவம் கொடுத்து உழைக்கின்றார்கள், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மனிதன் நன்றி கெட்டவன் சொல்றான். நன்றி கெட்டவனா இல்லையா? இவ்வளவு நியமத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருந்தும் கூட எவ்வளவு பெரிய நாம எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும் பாருங்க. படைப்பாளன் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், 16வது அத்தியாயத்துடைய 82வது வசனம். அந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யாரிஃபூன நிஅமத்தல்லாஹி ஸும்ம யுன்கிரூனஹா வ அக்ஸருஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய இத்தகைய அருட்கொடைகளை, அவர்கள் மிகப்பெரிய அருட்கொடைகளை எல்லாம் அவர்கள் நன்கறிந்த பின்னரும் அவனை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள், மறுக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார், அவர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள், நன்றி கெட்ட மக்களாக, நன்றி கெட்ட அடியார்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 16வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். எண்ண முடியாத அன்பார்ந்தவர்களே, படைப்பாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நியமத்துக்களை யாரும் எண்ணி கணக்கெடுக்க முடியாது. ஒன்றே சொல்கின்றேன் அன்பார்ந்தவர்களே, இப்ப நாம சுவாசிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இருக்கிற காத்து, காசு கொடுத்து வாங்குவதாக இருந்தால் நாம எத்தனை பேர் இறந்திருப்போம்?
காசு இல்ல, வாழ்வதற்கு காசு கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொன்னா பூமியில எத்தனை பேர் இருப்பாங்க, எண்ணி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு குறைஞ்சிடும். ஏன்? அதெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஃப்ரீயா தாரா. எந்த ஒரு சலுகை, எந்த ஒரு பணமும் கொடுக்க தேவையில்லை, எல்லாம் ஃப்ரீ. காற்று ஃப்ரீ, நீர் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக தந்து கொண்டிருக்கிறார், இலவசம், அனுபவிச்சுக்கோ. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இப்ப நாம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், விவசாயம் செய்கின்றோம் அல்லது வேறு ஏதாவது செய்து கொண்டிருக்கின்றோம், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்களில் நாம் எல்லோரும் உணவு வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாம நினைக்கிறோம் நாம தான் உணவு தயாரிக்கிறோம், எல்லாம் அப்படி உண்மைதான். உணவு தயாரிக்கிறது அது மூல காரணமாக இருப்பது நாம தான். ஆனால் படைப்பாளர் சொல்கின்றான், அன்பானவர்களே, உணவுக்கு பொறுப்பு நான் சொல்றேன். எப்படியான விளக்கம் என்பதை பாருங்கள். அதை விளங்கிக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் 29வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்திலே எப்படி சொல்லி காட்டுகிறான் என்பதை பாருங்கள். وَكَأَيِّن مِّن دَابَّةٍ لَّا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. உலகத்திலே உயிர் வாழக்கூடிய பிராணிகளில் எத்தனையோ இருக்கின்றன, 1-2 கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது. அந்த உயிர்களிலே அவைகள் தன்னுடைய உணவை சுமந்து கொண்டு செல்கிறதா? கேட்கிறான் நம்மிடம் கேள்வி கேட்கின்றான் ரப்புல் ஆலமீன். எந்த ஒரு விலங்காவது, எந்த ஒரு உயிர் பிராணியாவது உணவை சுமந்துட்டு போகுதா? இல்லையே. அது மட்டுமல்ல, மேலும் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லாஹ் தான் அவற்றுக்கும் உணவளிக்கின்றான், உங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றான், அவனை செவியுறுவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி உணவுக்கு பொறுப்பு ரப்புல் ஆலமீன். உணவை அவன் தான் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் ரிஸ்க் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள். நாம நினைச்சு கொண்டிருக்கின்றோம் இந்த முறை நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தாயுடைய கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே மலக்கு மூலமாக தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்ட விடயம் அது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குறைவும் இருக்காது. அதான் நடக்கும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார், இந்த உலகத்திலே மனிதன் அதிகமான மனிதன் அமைதி, சந்தோஷம், இந்த உலகத்திலே எனக்கு நிம்மதி வேண்டும் தேடுறானா இல்லையா? தேடிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பார்ந்தவர்களே, அமைதி, மன நிம்மதி எங்கே இருக்கிறது என்று தெளிவாக சொல்லி காட்டுகிறார். எங்கே இருக்குது? 30வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம் அன்பார்ந்தவர்களே, வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மத்தன் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். படைப்பாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் அவர்களிடம் மன நிம்மதி பெறுவதற்காக, எப்படி சொல்கின்றான் பார்த்தீங்களா? மன நிம்மதி நீங்கள் அவர்களிடம் பெறுவதற்காக வேண்டிய உங்களில் இருந்து அவன் படைத்து உங்களுக்கிடையே அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல சான்றுகள் இருக்குன்னு சொல்றான். ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு சாலிகான ஒரு மனைவி கிடைப்பாளாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு அமைதி, சந்தோஷம், சாந்தி அவனுக்கு இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல தெளிவாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், உங்களுக்கு மன அமைதி, மன நிம்மதி உங்களுடைய மனைவிமாரிடத்துல இருக்கு. நான் அதைத்தான் செட் பண்ணி தந்திருக்கேன் உனக்கு. உன்னில் இருந்தே படித்து உனக்கு அமைதி அங்கதான் வச்சிருக்க. எவ்வளவு பெரிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பாளன் என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஒவ்வொன்றாக நமக்கு ஏன் சொல்கின்றான் தெரியுமா? ஒவ்வொன்றாக ஏன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் தெரியுமா? அப்பதான் நம்ம சிந்திக்க முடியும். ஒவ்வொன்றாக சொல்லும் போது உண்மைதான், மன அமைதி பெண்ணிடத்துல இருக்கு, நம்முடைய மனைவியிடத்துல இருக்குது. சிந்திக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு சான்றை ரப்புல் ஆலமீன் நமக்கு தாரா. சிந்திச்சு பாரு. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த விடயங்களை நிஅமத்துக்கள் என்று சொன்னானோ அந்த விடயங்கள் கண்டிப்பாக அது நியமத்தான். அதை எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால், 2வது அத்தியாயத்துடைய 152வது வசனம், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைத்து தியானியுங்கள், என்ன அடிக்கடி நீங்க ஞாபகப்படுத்துங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க. வலா தக்ஃபுரூன் சொல்றோம், எனக்கு நன்றி செலுத்தாத நிராகரிப்பாளர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள், மாறிவிடாதீர்கள் என்று சொல்லுங்க.
நன்றி கெட்ட மக்களாக நீங்க மாறாதீங்க. எனக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சொன்னதை நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஒரு கடைகளில் பஜாரத்தில் பேசிட்டு அரட்டை அடித்துக் கொண்டு நிற்கிறது. அதை என்ன தெரியல. உரிய நேரத்தில் சொல்லணும், ஜமாத்தோடு சொல்லணும். இதை வழிகாட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை இதுதான். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். எனவே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனின் அருட்கொடைகள், அதே அருட்கொடைகள் தான் எந்த அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ, எந்த நியமத்துக்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ, அதே நியமத்துக்களை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வேதனை, சோதனை, தண்டனைகளை தரும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், வெள்ளம், மழைகள் இல்லாத போது நமக்கு எந்த ஒரு உயிரினம் வாழ முடியாது, நாமும் இருக்க முடியாது. ஆனா இதே மழை அதிகமாகிட்டு வச்சுக்கணும், மழைக்கு கூடிட்டு என்ன ஆகும்? இப்பதான் நடக்குது. மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது, பூமிக்கு உறிஞ்ச முடியல. அப்படி பொழியக்கூடிய ஒரு துளி நீர் அப்படி மடித்தது. ஒரு மாத காலமாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பூமியிலே உறிஞ்சுவதற்கு நிலத்துக்கு அந்த சக்தி இல்லை. ஒரு துளி விழுந்தால் அது ஓடித்தது. இதே கற்பனையை போட்டுப்பாங்க, இதே மாதிரி ஒரு சிந்தனையை போட்டுப்பாங்க. தொடர்ச்சியா மழை பெய்து பாதுகாக்க நம்முடைய நிலங்கள் இருக்குமா, இந்த வீடு தான் இருக்குமா, இந்த பள்ளிகள் தான் இருக்குமா, எல்லாமே இடிஞ்சு வந்துருக்கு. நிலத்துக்கு எந்த பிடிமானமும் இருக்காது, எந்த சக்தியும் இருக்காது. சக்தி இழந்த பூமி எல்லாமே ஊக்கெடுத்து பாய்ந்து கொண்டே இருக்கு. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை கொண்டு, அந்த சமூகம் எப்படி அவர்களை நிராகரித்தார்களோ அந்த சமூகத்தை இதே வெள்ளத்தை கொண்டு அழித்தார். எந்த நியாமத்து இந்த மனிதனுக்கு தேவையோ அந்த நியாமத் வெள்ளமாக மாறி அப்படியே ஒட்டுமொத்தமாக அழிச்சது. எது வரைக்கும்? யூது மலையில கப்பல் இதுவரைக்கும் இருக்கு. இப்பதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, பனிக்கட்டி வெளியிருந்து எடுத்திருக்காங்க. எதிராக இவ்வளவு உயரத்துக்கு இந்த கப்பல் எப்படி போச்சு? அந்த கேள்விக்கு திருமறைக்கான தெளிவான விளக்கத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு 950 ஆண்டுகள் முயற்சி எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? ஏக இறைவனை வணங்குங்கள், நான் அந்த இறைவனுடைய தூதர் என்றுதான் சொன்னாங்க. வேற ஏதாவது சொன்னாங்களா? ஒரு சில மக்கள், குறிப்பிட்ட நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அத்தனை பேரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கப்பலை கட்டி கப்பலை ஏற்றும்படி சொன்னாங்க. எஞ்சிய மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக வெள்ளம், அந்த பூமி அப்படியே வெள்ளம் வரைக்கும் மலை வரைக்கும் ஏறிச்சு. அவனை காப்பாற்ற முடியலையே. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், நபியுடைய மகன் தானே, காப்பாற்றலாம் தானே, காப்பாற்ற முடியல. ஏக இறைவனை யாரெல்லாம் நிராகரிக்கின்றார்களோ, மறக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த உதவியும் இருக்காது, அழிவை தவிர. திருமறை குர்ஆன் 14வது அத்தியாயத்தில் 32வது வசனம், 7வது அத்தியாயத்தில் 57வது வசனம், இன்னும் பல வசனங்கள். இந்த வெள்ளம் எப்படி வந்தது, எப்படி அழிந்தது அந்த மக்கள், எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்லியமாக சொல்லி காட்டுகிறார். நபிமாருடைய வரலாற்றிலே
நபிமார்களுக்கு படிப்பினை இருக்கிறது. வெறுமனை கதை சொல்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரவில்லை. 25 நபிமார்களிலே மிக முக்கியமான நபிமார்களுடைய வரலாறு பெரிதாக சொல்லி ஏன் நமக்கு உதாரணம் காட்டுகிறார் தெரியுமா? அந்த நபிமார்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வரலாற்றில் படிப்பினை இருக்கிறது. அந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத காரணமாக அந்த மக்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், எப்படி அவர்களுக்கு வேதனை வந்தது. நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏதான் சொல்லுங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு நினைவூட்டலை செய்யலாம். மனிதனுக்கு ரத்த அழுத்தம் இருக்கணும், பிரஷர் சொல்லுவோம். அந்த பிரஷர் இருக்கணும். பிரஷர் இல்லைன்னு சொன்னா ரத்தத்தை எப்படி கொண்டு போறது, ரத்தத்தை எப்படி ஓடுறது, நாடுகள் ஊடாக நாடி ஊடாக எப்படி ஓடுறது, பிரஷர் இருக்கணும். அதே போன்று மனிதனுடைய உடம்பிலே சீனி இருக்கணும். இருந்தால் தான் சரியான ஒரு இயக்கமாக இருக்கும். இந்த பிரஷர் சீனி என்று அந்த அளவை தாண்டுவாங்க அந்த மனிதனுக்கு வியாதி வந்துடும். நான் ஏன் சொல்ல தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகள் இதெல்லாம் அடங்குது. ஆனால் எந்த அளவு அதை தாண்டுமோ அது அவருக்கு விபத்தாக, அவருக்கு மிகப்பெரிய ஒரு அழிவாக சேதாரமாக ஆகிவிடுகிறது. அப்ப நியமத்தை அவருக்கு அழிவாக ஆகிறார்கள். எந்த நியமத்தை இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அதே நியமத்தூடாக அதே அருளூடாக அளிக்கப்படுகின்றார். அவன் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றான். காற்று எடுத்துப்பாங்க. அவன் ஏற்கனவே பார்த்தது தோணும், சுவாசிப்பதற்கு காற்று வேணும், ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜன் ஊடாக, இந்த காற்றின் ஊடாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மழையை உருவாக்குறான். திரும்ப குர்ஆன் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா விளக்கம். மழைக்கு முன்னதாக நாம் குளிர்ந்த காற்றை உங்களுக்கு நாம் அனுப்புகிறோம், நன்மாராயமாக அனுப்புகிறோம். குளிர்ந்த காற்று ஜில்லிட்டு வரும், ஒரு வகையான குளிர்ச்சி. அந்த காற்று தான் அப்படி மேகத்தை கொண்டு வரும். அதே காற்று பாருங்க, அதே காற்று அந்த மேகத்தை எப்படி கொண்டு வந்து எந்த அளவுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை பாருங்க. மழை நீரை உறிஞ்சி எடுத்து அப்படியே கொண்டு வருகிறது வேகம். கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த பூமி எல்லை கிட்ட வரும்போது அது அப்படியே அதோடைய வேகம் குறையணும். பூமி கிட்ட வரும்போது அந்த பூமி எல்லை கடக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய வேகம் குறைய, காற்றினுடைய சுழற்சி வேகம் குறையணும். குறையவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அழிவுகள் தான் நிச்சயமாக கிடைக்கும். பூமிக்கு அழிவாயிருக்கும். இதை நான் ஏன் சொல்றது தெரியுமா? பிரஷர் இருக்கணும், கூடிச்சுன்னு சொன்னா ஆளை முடிச்சுக்கணும். எப்படி இருக்கும்? பிரஷர் கூடிட்டு வைங்க, ஆட்டினை வந்து ரத்தம் அப்படி கூடும்போது வடிச்சிடும், தரம்பெல்லாம் வடிச்சிடும். அதே போன்று காற்று அந்த எல்லைக்கு வரும்போது எந்த தாக்கமும் இருக்காது. பூமிக்கு அதே பவரோட வந்து அடிக்கமாக இருந்தால் மரங்கள் இருக்காது, வீடுகள் இருக்காது, எல்லாமே சேதாரமாகிடும். அப்ப எந்த நியமத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியாருக்கு கொடுத்திருக்கின்றாரோ அதே நியமத்துகளை வச்சு நமக்கு சேதாரத்தை விட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடாக திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். 7வது அத்தியாயத்துடைய 51வது வசனத்திலே 57வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றின் ஊடாகத்தான் மழை மேகம் ஒன்று சேர்க்கப்படுகிறது, மழை மேகம் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது, குளிர்ந்த மேகம் வருகிறது, நன்மாராயமாக வந்து கொண்டிருக்கிறது சொல்றார். அதே காற்றின் ஊடாக 69வது அத்தியாயத்துடைய 6 மற்றும் 7வது வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறு கூட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய பலசாலிகள் அவங்கதான். பெரிய பலசாலி சமூக கூட்டங்கள் மிகப்பெரிய பலசாலிகள். இந்த கூட்டமெல்லாம் எப்படி அழைச்சாங்க தெரியுமா? காற்று வச்சு அழைச்சாங்க. காற்றினூடாக எப்படி சொல்லினார் என்று சொன்னால் 7 இரவுகள் 8 பகல் தொடர்ச்சியான காற்று. ஒரு கொஞ்ச நேரம் மிஞ்சி போன ஒரு 1/2 அவர் அல்லது 10 நிமிஷம் அடிக்கக்கூடிய காற்றை கூட நம்மளால தாங்க முடியலையே. 7 இரவு 8 பகல் அடிச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், அண்ணாதங்களே, ஈச்ச மரங்கள் எல்லாம் பிடுங்கி எறியப்பட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மனிதர்கள் எல்லாம் பிடுங்கி எறியப்பட்ட மாதிரி கிடந்தாங்க. நிறைய நீர் இருந்தா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்பதான் கிடந்தாங்க. காற்றுக்கு எப்படி பவர் இருக்காது, நம்ம நினைக்கிறது போல இல்லை. அதேதான் நியமத்து, அதான் அருள்கொடை. சுவாசிப்பதற்கு காற்றுதான்,
அதே தான் அழிவுக்கும் கொடுத்துருவார். நம்பக்கூடியவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டீங்க. மழை வரக்கூடிய நேரத்தில் மேகம் அப்படி இருட்ட கருப்பா வருது. வரக்கூடிய நேரத்தில் எங்கேயாவது குளிச்சு மின்னக்கூடிய நேரத்தில் இடி இடிக்குது இல்லையா? அந்த இடி மிகப்பெரிய அழிவு உண்டாகுது. அந்த இடியின் மூலமாக நிறைய மின்சார பொருட்கள் சில நேரங்களில் மனிதனை தாக்கப்படுறாங்க, மின்னல் கூட தாக்கப்படுறாங்க. சொல்லுகிறார் பாருங்க, 30வது அத்தியாயத்துடைய 24வது வசனம் புரட்டிப்பாங்க. நான் சொல்லக்கூடிய அத்தனை வசனங்களை நீங்க புரட்டி பாருங்க. நயமும் பயமும் தரக்கூடிய மின்னலை நாமே உண்டாக்குறோம். அது ஒரு அறிவியல் இருக்கு. எப்படி இருக்கு? நயம் சொன்னா என்ன, பயம் சொன்னா விளங்கு. மின்னும் போது நமக்கு பயமா இருக்கே, இடிச்சிடும், இடிக்கும் போது நமக்கு அது அழிவு, சில நேரம் நமக்கு பாதிப்பு உண்டாக்கும், அப்படி ஒரு பயம் இருக்கு. நயம் என்று சொன்னா என்ன, லாபம், நன்மை இருக்குது. அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. மின்னல் இருக்கு பாருங்க, அந்த மின்னல் நமக்கு வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். மின்னலுடைய பவர் என்ன தெரியுமா? இந்த பூமிக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உரத்தை அது கொடுக்குது, ஊட்டுது. மின்னல் ஊடாக இந்த பூமி உரத்தை பெற்றுக் கொள்கிறது, அறிவியல் கூறக்கூடிய உண்மை. இதுதான் அந்த வசனம் தெளிவா சொல்லுது. நயமும் பயமும் தரக்கூடிய மின்னலை நாமே உண்டாக்குறோம். இதே மின்னல், இதே இடி ஊடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூக கூட அப்படியே வேரோட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எந்த சமூக கூட்டம் மலைகள் ஊடாக மிகப்பெரிய ஒரு தன்னுடைய இல்லங்களை அமைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த கூட்டம் இந்த இடியூடாக எல்லாமே அப்படியே அழிக்கப்பட்டார்கள். என்ன புரிந்து கொண்டோம்? என்ன புரிந்து கொண்டோம்? மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஞாபகத்துக்கு அறுக்குடைகள் எண்ண முடியாத அறுக்குடைகள் இருக்கு. ஆனால் எந்த ஆட்கள் மூலமாக இந்த மனிதன் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாரோ, வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ, அதை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு சோதனைகள், வேதனைகள், தண்டனைகளை கொடுப்பதற்கு அவர் வல்லமை. எனவே அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் பார்த்த இந்த தலைப்பினூடாக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு சமூகம். இந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நன்றி கெட்ட மக்களாக, நிராகரிப்பாளர்களாக இருந்தால் நிச்சயமாக சோதனைகள், வேதனைகள், தண்டனைகள் இருப்பதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. முன்னுள்ள சமுதாயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தனால் நாம் நினைக்கக்கூடாது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்ல ஒரு பெஸ்டுக்காக இறக்கப்பட்டது வெள்ளம் தான். படிப்பினை பெறுவதற்காக ரப்பல் சொல்லுகிறார், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை தண்டித்தோம் சொல்றார், தண்டனை கொடுக்கிறார். இப்ப அதை சிந்திப்பாங்க. அது மாதிரி தான் அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு அழிவு, மிகப்பெரிய அந்த சேதாரம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, பள்ளியோடு தொடரக்கூடிய மக்களாக, என்னில் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் ஒதுக்கி நேர்மையாக நல்ல ஒரு மூமியாக வாழக்கூடிய அந்த பக்குவம் நம்மிடத்தில் வரவேற்று சொன்னால் இந்த அழிவுகள் வந்ததில் எந்த அர்த்தமும் இல்லை. அழிவுக்கூடாக நாம் பெற்ற எந்த ஒரு பாடமும் இல்லை. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விடயங்களை கேட்டோமோ, எந்த விடயங்களை விளங்கிக் கொண்டோமோ அதன் ஊடாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசங்கள் ஊடாக, இந்த அழிவுகள் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது. அதற்காக வேண்டி ஏதாவது ஒரு அரசாங்க நிவாரணம் கொடுத்தா எனக்கு தான் கேட்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு கொடுங்க, எனக்கு தான் முழுசா வேணும். பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதனை அனுபவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வழங்கக்கூடிய நிவாரணங்களை யாரெல்லாம் உண்மையிலே பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும். அவர்களை அந்த அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பு, அதாவது நிவாரணம் பெறுவதற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். வளநாயகம் அனைவருக்கும் துணை புரிவதாக